வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் மாணவர்களை நோட் புக்ஸில் எழுத வைக்கும்போது நாம் பயன்படுத்தும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம், அல்லது நோட் புக் ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல எல்லோரும் இங்கிலீஷ் நோட் புக் கொண்டு வந்தீங்களா? அதை எப்படி கேட்கலாம்? Have you all brought your English notebooks? Have you all brought your English notebooks? அப்படின்னு கேட்கலாம். இனி இங்கிலீஷ் நோட் புக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை எப்படி சொல்லலாம்? All of you take your English notebooks. All of you take your English notebooks அப்படின்னு சொல்லலாம். இனி இங்கிலீஷ் நோட் புக்கில் முதல் 2 பேஜஸை விட்டுவிடு, அதை எப்படி சொல்லலாம்? Leave the first 2 pages of your notebook blank. Leave the first 2 pages of your notebook blank அப்படின்னு சொல்லலாம். அல்லது do not write on the first 2 pages of your notebook. Do not write on the first 2 pages of your notebook அப்படின்னு சொல்லலாம். அல்லது keep the first 2 pages of your notebook empty. Keep the first 2 pages of your notebook empty அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்த பக்கத்தின் முதல் வரியின் நடுவில் இங்கிலீஷ் என்று எழுது, அதை எப்படி சொல்லலாம்? On the first line of the next page, you should write the subject's name or English in the center. On the first line of the next page, you should write the subject's name or English in the center அப்படின்னு சொல்லலாம். இனி இங்கிலீஷ் என்று எழுதிய பின் அடுத்த வரியை விட்டுவிடு, அதை எப்படி சொல்லலாம்? After writing English or the subject's name, leave the next line blank. After writing English or the subject name, leave the next line blank அப்படின்னு சொல்லலாம். அல்லது write English and then skip the next line. Write English and then skip the next line அப்படின்னும் சொல்லலாம். இனி அடுத்த வரியின் நடுவில் term 1 என்று எழுது, இதை எப்படி சொல்லலாம்? Write term 1 in the center of the next line. Write term 1 in the center of the next line அப்படின்னு சொல்லலாம். இனி இதை தொடர்ந்து ஒரு வரி விட்டு டைட்டிலை எழுது, அதை எப்படி சொல்லலாம்? Leave one line after this and write the lesson title. Leave one line after this and write the lesson title அப்படின்னு சொல்லலாம். அல்லது after this skip one line and write the title of the lesson. After this skip one line and write the title of the lesson அப்படி சொல்லலாம். அல்லது then leave a line and write the title of the lesson. Then leave a line and write the title of the lesson அப்படின்னும் சொல்லலாம். இனி தலைப்பை எழுதிய பின் அதை பென்சில் மற்றும் ஸ்கேலால் அண்டர்லைன் பண்ணு, அதை எப்படி சொல்லலாம்? After writing the title, underline it neatly with a pencil and ruler. After writing the title, underline it neatly with a pencil and ruler அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்த லைனில் இருந்து உன்னுடைய எழுத்தை எழுத தொடங்கு, அதை எப்படி சொல்லலாம்? Begin your writing from the next line. Begin your writing from the next line அப்படின்னு சொல்லலாம். இனி நோட் புக்கில் வரிகள் சில நேரம் நெருக்கமாக கொடுக்கப்பட்டிருந்தால் எழுதும்போது ஒவ்வொரு வரிக்கும் ஒரு லைன் விட்டு எழுதணும், அதை எப்படி சொல்லலாம்? As the lines are very close together, skip a line after each line while writing. As the lines are very close together, skip a line after every line while writing அப்படின்னு சொல்லலாம். அல்லது as the lines are closely spaced in the notebook, leave a line after each line. As the lines are closely spaced in the notebook, leave a line after each line அப்படின்னு சொல்லலாம். இனி எழுதும்போது ஒரு வரி விட்டு விட்டு எழுது, அதை எப்படி சொல்லலாம்? Leave a line after each line. Leave a line after each line while writing அப்படின்னு சொல்லலாம். இனி
ஒரு வாக்கியத்தை எழுத தொடங்கும் போது கேபிட்டல் லெட்டரில் தொடங்கு. அதை எப்படி சொல்லலாம்? ஸ்டார்ட் a sentence with a capital letter. Start a sentence with a capital letter அப்படின்னு சொல்லலாம். இனி எல்லா கொஸ்டின் ஆன்சருக்கும் நம்பர் போடு. அதை எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். நம்பர் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இனி ஒவ்வொரு விடைக்கு பிறகும் ஒரு லைன் விடு. இதை எப்படி சொல்லலாம்? லீவ் ஒன் லைன் பிட்வீன் ஈச் ஆன்சர். லீவ் ஒன் லைன் பிட்வீன் ஈச் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இனி கையெழுத்தை நீட்டாக தெளிவாக படிக்கும்படியாக எழுது. அதை எப்படி சொல்லலாம்? ரைட் லெஜிப்லி அப்படின்னு சொல்லலாம். ரைட் லெஜிப்லி அப்படின்னு சொல்லலாம். அல்லது கீப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் நீட் அண்ட் ரீடபிள். கீப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் நீட் அண்ட் ரீடபிள் அப்படின்னு சொல்லலாம். இனி நாம் பாடம் நடத்தும்போது சில குழந்தைகள் பர்பஸே இல்லாமல், கவனம் இல்லாமல் அல்லது போர் அடிக்கும்போது நோட் புக்ஸின் விளிம்புகளில் அல்லது புக் பேஜஸின் விளிம்புகளில் ஏதாவது வரைஞ்சிக்கிறக்கி ஏதாவது ஷேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குறு குறுன்னு எழுதிட்டே இருப்பாங்க. இதை நம்ம டூடில் அப்படின்னு சொல்லலாம். இனி அவள் கிளாஸ் டைமில் நோட் புக்ஸில் ஏதோ வரைந்து கிறுக்கி கொண்டிருக்கிறாள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She doodles a flower in her notebook during class. She doodles a flower in her notebook during class அப்படின்னு சொல்லலாம். இனி இப்படி பண்ணாத. அதை எப்படி சொல்லலாம்? Don't doodle on your notebook. Don't doodle on your notebook அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைங்க நோட் புக்ஸின் ஓரங்களை சுருட்டுவாங்க அல்லது மடக்கி வைப்பாங்க. அதை எப்படி சொல்லலாம்? Do not fold the corners of your notebook pages. Do not fold the corners of your notebook pages அப்படின்னு சொல்லலாம். அல்லது do not roll or curl the edges of your notebook. Do not roll or curl the edges of the notebook அப்படி சொல்லலாம். அல்லது avoid curling the corners or edges of your notebook. Avoid curling the corners or edges of your notebook இப்படின்னும் சொல்லலாம். இனி எல்லோரும் இங்கிலீஷ் நோட் புக்குக்கு அட்டை போட்டு விட்டீர்களா? அதை எப்படி கேட்கலாம்? Have you all covered your notebooks? Have you all covered your notebooks அப்படின்னு கேட்கலாம். அல்லது Have you put a cover on your notebook and added the label? Have you put a cover on your notebook and added a label அப்படின்னும் கேட்கலாம். இனி உன்னுடைய நோட்டு அட்டை போட்டு லேபிள் ஒட்டப்பட்டிருக்கிறதா? அதை எப்படி கேட்கலாம்? Is your notebook covered and labeled? Is your notebook covered and labeled அப்படின்னு கேட்கலாம். இனி மார்ஜினினுள் ரோமன் நம்பர் 1 என எழுது. அதை எப்படி சொல்லலாம்? Write Roman number 1 inside the margin line. Write Roman number 1 inside the margin line அப்படின்னு சொல்லலாம். இனி write synonyms என்று எழுதிவிட்டு அதன் முடிவில் a colon and a dash-ஐ போடு. அதை எப்படி சொல்லலாம்? Write synonyms and add a colon and a dash at the end. Write synonyms and add a colon and a dash at the end அப்படி சொல்லலாம். அல்லது add the symbol colon and dash at the end. Add the symbol colon and dash at the end இப்படியும் சொல்லலாம். இனி கொஸ்டின் நம்பரை எழுதிய பின் அதை அடுத்து க்ளோசிங் parenthesisஐ போடு. அதை எப்படி சொல்லலாம்? After writing the question number, add a closing parenthesis. After writing the question number, add a closing parenthesis அப்படின்னு சொல்லலாம். இனி நோட் புக்ஸில் பொதுவாக எழுதும்போது நம்ம யூஸ் பண்ணுகிற ஒரு இடியம் அதை பற்றி பார்க்கலாம். Put pen to paper. Put pen to paper இதோட மீனிங் என்னென்னா எழுத தொடங்கு அல்லது ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்வதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். It's time to put pen to paper.
இட்ஸ் டைம் டு புட் பென் டு பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். இனி இன்னும் ஒரு இடியம், நீட் ஆஸ் அ பின். நீட் ஆஸ் அ பின் இதன் பொருள் வெரி க்ளீன் அண்ட் டைடி என்பதாகும். இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். கீப் யுவர் நோட்புக் நீட் ஆஸ் அ பின். கீப் யுவர் நோட்புக் நீட் ஆஸ் அ பின் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் makes you perfect. So, practice well and top out.